இன்றைக்கி கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோட கூடவே ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது கிராமத்து ஸ்டைலில் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னாலும் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை வரும். அந்த கசப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் எப்படி சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மணத்தக்காளி கீரையை நம்ம தோட்டத்திலேயே உடைச்சிக்கலாம். இப்போ இந்த கீரையை நல்லா அரிஞ்சிட்டு கழுவிக்கலாம். கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 10 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இந்த வரமிளகாய் அதிகமாக காரம் இருக்காது. அடுத்தது ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் முழுமையாக சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் கொஞ்ச நேரத்துலையே. இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த கீரையை தண்ணி விட்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை எங்கள் ஊரில் எல்லாம் கரிஞ்சுக்குட்டு கீரை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்டான கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ட்ரெடிஷ்னலாக ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு பருப்பு களைஞ்சி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அளவு பருப்பு நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். 3 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா பருப்பு கடையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ 6லேருந்து 7 வரமிளகாய் இது போல் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு மூடிட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டால் சூப்பராக வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு பருப்பு தாளிக்கிறதுக்காக இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தேவையான அளவு கடலெண்ணெய், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பு கடையலுக்கு முதல்ல நீங்கள் மிளகாய் சேர்க்கல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல பருப்பு, அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக இந்த பருப்பு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது. இந்த லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த குக்கரையும் கழுவிட்டு அந்த தண்ணி இதுலேயே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்கள் இந்த 2 ரெசிப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.